தமிழகத்தை பொறுத்தவரை ஜூலை மாதத்தில் வெப்ப அலை அப்படிங்கிறது எதிர்பார்த்த ஒரு அரிதான ஒரு விஷயம் தானா? கடந்த 10 ஆண்டுகளை பொறுத்தவரை வெப்ப அலை அப்படிங்கிறது ஜூலை மாதத்தில் எப்படி இருந்திருக்கு? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜூலை மாதத்துல மதுரை பொறுத்தளவில் வெப்பலை இருந்திருக்கு. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல ஜூலை மாதத்துல மதுரையில ஒரு 40க்கு மேல 40, 41 அது மாதிரி வெப்பலைகள்லாம் பதிவாயிருக்கு. எங்களுடைய ரெக்கார்டு படி 2015, 2018 அந்த மாவட்ட அந்த வருஷத்துல 40.4, 2019 41.2, இப்ப லாஸ்ட் இயர் கூட 2025 41.5 பதிவாயிருக்கு. இது தமிழ்நாட்டிலே அதிகமா பதிவான மாவட்டம் மதுரை. ஸோ மதுரையில இந்த வருஷம் கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் கடந்த 10 ஆண்டுகள்ல ஆல்மோஸ்ட் எல்லா ஆண்டுகள்லயும் மதுரையில தான் அதிகமான வெப்பம் பதிவாயிருக்கு. வெயில் அப்படின்னாலே தமிழகத்தை பொறுத்தவரை வேலூர்ல தான் அதிகமாவே நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா ஜூலை மாதத்தில் மதுரை, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் அதிக அதுவும் வெப்ப அலை வெப்பமா அதிகமும் பதிவாகுது. இதுக்கான காரணம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லப்படும்? ஆக்சுவலா இது மெயின் அந்த மான்சூனுடைய எஃபெக்ட் தான். மான்சூன் வீக்கா இருக்கிறதுனால உங்களுக்கு கடல் காற்று உள்ள போகாது. ஏன்னா மதுரை கடல் தூரமா இருக்கிறதுனால கடல் காற்றினுடைய தாக்கம் அங்க இருக்காது. மறுபடியும் கேரளாவிலேயும் ட்ரை அட்மாஸ்பியர், கேரளாவிலையுமே ஃபுல்லா அந்த அட்மாஸ்பியர்ல கிளவுட் இல்லாம இருக்குது. மான்சூன் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வீக்கா இருக்கிறதுனால கேரளாவிலையும் மழை கிடையாது, மேகங்கள் இல்லை. ஸோ அதனால மதுரையிலையும் மேகங்கள் இல்லாமல் இருந்ததுனால தான் உங்களுக்கு இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமா இருக்கு மதுரையில.